நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் எங்களால் முடியும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அடித்து சொல்லியிருக்காங்க இந்தியா. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். சற்றும் எதிர்பார்க்கல இந்த நாடு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் ரஷ்யா கிட்ட நல்லா அசிங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான். இந்தியாவுக்காக வச்சு செஞ்சிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமரை. அதுவும் கொஞ்ச நெஞ்ச நேரம் இல்லை நண்பர்களே, 40 நிமிஷம் பாகிஸ்தானுடைய பிரதமரை கதற விட்டுருக்கிறாரு புட்டின் அவர்கள். அப்படி என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்திய ராணுவம் தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்த ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதாவது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா பாகிஸ்தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் பண்ண வேண்டியது என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களே. அதில் பார்க்கும் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய யூடியூப்பில் நிறைய ஆதரவு தர்றீங்களே, நீங்களாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பரஸ்பர வரி மற்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய பொருட்கள் மேலே அமெரிக்கா 50% வரியை விதிச்சிருந்துச்சு. இந்த வரி காரணமாக திருப்பூர் தொடங்கி நாடு முழுவதும் பல நகரங்களில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வரி விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்தியா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. அதாவது தற்போது இந்திய தரப்பில் என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற குறித்து ஒரு அறிக்கை ஒன்று அமெரிக்காவுக்கு இந்தியா கொடுத்துருக்காங்க. இனி இதில் முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் இல்லை, அமெரிக்கா தான் அப்படின்னு ஆணித்தரமாக இந்தியா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இந்தியா இறுதி திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், அக்ரூட் பருப்புகள், ஆப்பிள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் ஆகியவற்றின் இறக்குமதி மீதான வரிகளை நீக்க இந்தியா முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சலுகைகள் அமெரிக்க தரப்பிலிருந்து வழங்கப்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு 25% விதிக்கப்பட்டிருந்த வரியை விட தற்போது கூடுதலாக 25% விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கூடுதல் வரியை நீக்குவதில் தான் இந்தியா கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. 50% வரி வகையை இந்தியாவால் நிச்சயமாக தாங்க முடியாது. ஆனால் 25% வரியை சமாளித்து விடலாம். அதனால தான் இறக்குமதி மீதான வரிகளை நீக்க இந்தியா முன் வந்திருக்காங்க. இந்தியா எடுத்த முடிவுக்கு ரிசல்ட் தெரிய தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிஷன் கிரீர் அவர்கள் இந்தியாவிடமிருந்து நாங்கள் பெற்றதிலேயே இதுதான் மிக சிறந்த சலுகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தைகள் குழுக்கள் தங்கள் வேலையை முடித்து விட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படிங்கிற முடிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னும் அந்த நாட்டுடைய வர்த்தக பிரதிநிதிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை காரணம் காட்டி தான் இந்தியா மீது கூடுதலாக 25% வரியை அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க. அதனால இந்தியா தன்னுடைய ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு அக்டோபருடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 31% அளவில் குறைஞ்சிருக்கு. இதை காட்டி அமெரிக்கா கூட பேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயத்திலும் தற்போது இந்தியா தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்தி கொண்டிருக்காங்க. இனி முடிவு எடுக்க வேண்டியது அமெரிக்கா தான். சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வந்திருந்தார். அவருடைய வருகை அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா வரியை குறைக்கல அப்படின்னா மீண்டும் ரஷ்யா கூட இந்தியா கைகோர்க்கும். இது அமெரிக்காவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன மாதிரியான முடிவுகளை அமெரிக்கா எடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அமெரிக்கா கட்டாயம் யோசிப்பாங்க. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் யோசிப்பார். ஏற்கனவே எடுத்தோம் கவுத்தோனைய முடிவு எடுத்ததுனால தான் இந்தியா கூட இருந்த ஒரு நல்ல உறவு கெட்டு போச்சு. இப்போ இந்தியா சீனா கூட கை கோர்த்துட்டாங்க. இனியும் விடாப்பிடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்படியே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும். அப்புறம் நாளைக்கு ஏதாவது சீனா கூட பிரச்சனை வந்துச்சுன்னா சீனாவை எதிர்க்க துணிந்த ஒரே நாடு இந்தியா தான். அதனால நாம இந்தியாவை கைக்குள்ள வச்சுக்கணும். அப்போதான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம இந்தியாவை வச்சு சீனாவை சமாளிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பலரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அறிவுரை சொல்லிட்டு வர்றாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் நீங்க என்ன சொல்றது, இந்த காதில் வாங்கி நான் இந்த காதில் விட்டுருவேன் அப்படிங்கிற கதையாக தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக ஒரு முடிவை எடுத்து ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காங்க இந்தியா, இதை தான் எங்களால் பண்ண முடியும், உங்களால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னும். அதனால் இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் காத்திருக்க வச்சதுனால
பொறுமையில் இருந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் திடீரென புட்டினுடைய மற்றொரு சந்திப்பு நடந்த அறைக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மத்திய ஆசிய நாடான துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஸ்காபாத்ல அந்த நாட்டுடைய 30வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சர்வதேச மாநாடு வந்து நடந்துச்சு. மாநாட்டுக்கு இடையே பார்த்தீங்கன்னா துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் இருக்கார் இல்லையா, அவர் கூட தனி அறையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இதற்கிடையில் தான் புட்டின் அவர்களை வந்து தனியாக சந்திக்க விருப்பம் தெரிவித்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருக்கார்லே அவரும் அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சரான இஷாக் தார் அவர்களும் அவருக்காக மற்றொரு அறையில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக புட்டினுக்காக காத்திருந்த ஷெரீப் ஒரு கட்டத்தில் பொறுமையிலிருந்து புட்டின் எர்டோகன் இருவரும் பேசி கொண்டிருந்த தனி அறைக்குள்ள அனுமதியே இல்லாமல் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அவர் உள்ளே நுழைந்த 10 நிமிடத்திலேயே அந்த அறையிலிருந்து வெளியேறி இருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. பாகிஸ்தான் பிரதமருடைய இந்த நாகரிகமற்ற செயலை பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, க்ளோஸ் பண்ண ஒரு ரூமுக்குள்ள பாகிஸ்தானுடைய பிரதமர் போன செயல் வந்து ராஜதந்திர ரீதியிலான தவறு அப்படின்னு சமூக வலைதளங்களில் திட்டிட்டு வர்றாங்க. எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புட்டின் அவர்கள் வந்து பிச்சைக்காரர்களுக்காக தன்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, ஏன் புட்டின் மட்டுமா, ட்ரம்ப் கூட இந்த பிச்சைக்காரர்களிடம் இதே தான் செஞ்சாரு, ஆனாலும் பாகிஸ்தான் திருந்தின பாடில்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசிட்டு இருக்காங்க. துர்க்மெனிஸ்தானின் நடுநிலைமை கொள்கைக்கு ஐநா அங்கீகாரம் கிடைத்ததன் 30வது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்த சர்வதேச மன்றம் நடைபெற்றது. இந்த நடுநிலைமை கொள்கையின்படி துர்க்மெனிஸ்தான் இராணுவ கூட்டணிகளிலிருந்து விலகி இருக்கவும் தற்காப்பு தவிர வேறு எந்த மோதலையும் ஈடுபடாமல் இருக்கவும் உறுதியேற்றிருக்கு. வெளிநாட்டு இராணுவ தளங்கள் தங்கள் மண்ணில் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத இந்த கொள்கையில முக்கிய அங்கமாக இருக்கு. இப்பேற்பட்ட நிலையில தான் புட்டின் அவர்கள் வந்து நினைச்சிருந்தாருன்னா ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்திச்சு பேசியிருக்கலாம். ஆனா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள், நீ வந்து என்னுடைய நண்பன் இந்தியா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் வரைக்கும் வச்சு செஞ்சிருக்கிறாரு. பாகிஸ்தான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட நல்லா அசிங்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்துட்டு இன்னொருத்தவங்க பர்சனலாக அந்த நாட்டு 2 நாடுகளுக்கு இடையே நடக்கும் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் உள்ள நுழைஞ்சிருக்க அப்படின்னா உன்னெல்லாம் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. உண்மையிலேயே ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஹட்ஸாப் வச்சுக்கலாம். இந்தியாவுக்காக அவர் துணிச்சலாக எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உண்மையிலேயே இந்திய ரஷ்ய நட்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. அதே போல் இந்திய ரஷ்ய நட்பு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறத இதன் மூலமாக காமிச்சிருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உள்நாட்டு தயாரிப்பான பினாக்கா ராக்கெட் இருக்குல்ல, இதனுடைய தாக்குதல் தூரத்தை வந்து 120 கிலோமீட்டராக அதிகரிக்கிறதுக்காக 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை நம்முடைய இந்திய ராணுவம் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணைகளை வலுப்படுத்தும் முயற்சியில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில் முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பினாக்கா ராக்கெட் தாக்குதல் தூரத்தை அதிகரிக்கிறதுக்காக 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை பாதுகாப்புத்துறை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. இது குறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, 120 கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட பினாக்கா ராக்கெட்டுகள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தால், அதாவது DRDOனால உருவாக்கப்படும். இனி வரும் காலத்தில் முதலாவது சோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏலத்தின் மூலம் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டுக்கான நிறுவனத்தை தேர்வு செஞ்சு அது கூட இணைஞ்சு இந்த ராக்கெட் வந்து உருவாக்கப்படும். தற்போது 40 கிலோமீட்டர் மற்றும் 75 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இருக்கு. அதனால இனிமே வந்து 120 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பினாக்கா ராக்கெட்டுகள் வந்து உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் ATM வகை 1 மற்றும் MK1 ராக்கெட்டுகளை பினாக்கா பல ஏவுகணை அமைப்புக்காக மொத்தம் 10,147 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது கூடயே சக்தி மென்பொருள்களில் மேம்பாடுகள் செய்வதற்கான ஒப்பந்தமும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடனும் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் மாணவர்கள் சமஸ்கிருதம் கற்க ஆர்வம் காட்டுறதுனால அங்கே இருக்கும் லாகூர் மேலாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்தை பாடத்திட்டமாக கொண்டு வந்து அதை கற்பிக்க தொடங்கியிருக்காங்க. கடந்த 1947ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய பல்கலைக்கழகம் ஒன்று சமஸ்கிருதத்தை கற்பிப்பது இதுவே முதல் முறையாகும். ஆரம்பத்தில் சமஸ்கிருதம் 3 மாதத்துக்கு வீக்கெண்ட் படிப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தற்போது மாணவர்களுடைய ஆர்வத்தின் காரணமாக சமஸ்கிருதத்தை ஒரு முழுமையான பாடநெறியாக வகுப்பறையில் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாங்க. இது குறித்து பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பாகிஸ்தானிய இந்திய உலகளாவிய பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். பண்டைய நூல்களை அணுகுவதற்கும்
பிராந்திய புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்கும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம் கற்பதற்கான முதன்மையான நோக்கம் பஞ்சாப் பல்கலைக்கழக நூலகத்தில் இருக்கும் சமஸ்கிருத ஆவணங்களை ஆய்வு செய்ய உள்ளூர் அறிஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதுதான். தற்போது சமஸ்கிருதத்தில் அடிப்படை கல்வி மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருது. எதிர்காலத்தில் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை போன்ற நூல்கள் குறித்த பாடங்களை வழங்கவும் திட்டமிட்டிருக்கு அப்படின்னு பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 10 to 15 வருஷத்தில் கீதை மற்றும் மகாபாரத அறிஞர்களை பாகிஸ்தான்லையும் காண முடியும். சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது, சிந்தி, பஸ்து, பஞ்சாபி, பலுஜி, அரபு மற்றும் பாரசீகம் போன்ற மொழிகளையும் கற்றுக் கொடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பல உருது சொற்கள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை அப்படின்னு மாணவர்கள் கண்டுபிடித்த போது நாங்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தோம். சமஸ்கிருதம் இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பிணைக்கும் மொழி அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது பல எழுத்துக்கள் இங்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் நாங்கள் பெருமையுடன் நினைவு கூறுவோம். சமஸ்கிருதம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துடனும் பிணைக்கப்படவில்லை. அது ஒரு கலாச்சார நினைவு சின்னம். அது பாகிஸ்தானிய பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. அதனால் நாங்கள் அதை சொந்தம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். பாகிஸ்தானில் இருக்கும் அதிக முஸ்லீம்கள் சமஸ்கிருதத்தையும், இந்தியாவில் இருக்கும் அதிக இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் அரபு மொழியையும் கற்க தொடங்கினால் அது தெற்காசியாவுக்கு ஒரு புதிய மற்றும் நம்பிக்கைக்குரிய தொடக்கமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேப்பில் அவங்க சிந்து பாடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நண்பர்களே. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.